கவலையே படாதீங்க. இந்த 5 டிப்பை முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு பக்கம் மார்புல மட்டும் கம்மியா பால் உருவாகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்போ நீங்க பால் கொடுக்க ஆரம்பிச்சாலும் எந்த மார்புல குறைவா பால் உற்பத்தி ஆகுதோ அந்த மார்புல குழந்தைக்கு பால் கொடுங்க. செகண்ட் டிப், அதே மார்புல அதிக தடவை கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா குழந்தை எவ்வளவு நேரம் சக் பண்ணுதோ, எவ்வளவு தடவை சக் பண்ணுதோ அதுக்கேத்த மாதிரி தான் பிரெயினுக்கு சிக்னல் போகும், அதுக்கேத்த மாதிரி தான் மில்க் ஃப்ளோ உருவாகும். தேர்ட் முக்கியமான டிப், என்னதான் குழந்தை சக் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் பிரஸ்ட்ல இருந்து பாலே வரமாட்டேங்குது அப்படின்னு இருந்தா நீங்க உங்க ஹேண்டை வச்சு மசாஜ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணி கொஞ்சமாவது பால் அதுல இருந்து எடுங்க. நீங்க அந்த பாலை எடுக்க எடுக்க எக்ஸ்பிரஸ் பண்ண பிரெயின் சிக்னல் இம்ப்ரூவ் ஆகும். டிஃபரெண்ட் பொசிஷன் ஆஃப் ஃபீடிங் ட்ரை பண்ணுங்க. ஃபிஃப்த் டிப், குழந்தை ஆழ்ந்து தூங்கும் பொழுது அந்த எந்த மில்க்ல கம்மியா மில்க் வருதோ அந்த மில்க் கொடுக்கலாம். ஏன்னா சில நேரம் முழிச்சிருக்கும் போது நம்ம என்னதான் சொன்னாலும் குழந்தை ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அழுகும், வாழ்வே கிட்ட கொண்டு போகாது. ஆனா தூக்கத்துல அதுக்கு தெரியாதனால அந்த அஃபெக்டட் பிரஸ்ட்ல நீங்க பால் குடிக்க வச்சீங்கன்னா குடிச்சிரும், அப்புறம் மில்க் வர ஆரம்பிச்சு.